வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் பண்ண காமெடியை நினச்சி வீட்டில் எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த முத்து தேவையில்லாமல் வீடியோ எடுத்துக்கொண்டு அதை டிவியில் போட்டு எல்லோரும் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பணக்கார திமிரு பிடிச்ச அந்த ஸ்ருதி ரொம்ப ஓவராக சிரிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கிறாங்க. யார், மனோஜும் விஜயாவும் ரோஹிணியுமே கூட. அப்போ மீனாவட்ட சத்தம் போடுறாங்க ரோஹிணி. என்ன நினச்சிட்ருக்காரு உங்கள் வீட்டுக்காரு, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாரோ அப்படிங்கிறாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டு ரோஹிணி கேட்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மீனா சரி மீனா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்பவே கடுப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் எனக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்போது கதவை ஒரு ஆள் தட்டுறாரு. சார் வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. சார் கடைச்சாவி தரேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எட்டுவா அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு வரும்போது சார் இன்னும் ஒன்று தெரிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சார் நம்ம கடை முன்னாடி யார் முட்டை வச்சா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுல சார், அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், பக்கத்தில் ஒரு ஏடிஎம்மில் வேலை பார்க்குற ஒரு வாட்ச்மேன் தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த வாட்ச்மேனுக்கும் எனக்கும் என்னையா பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னுட்டுருக்காங்க. சார் அவருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அந்த வாட்ச்மேனை பார்க்க தன்னுடைய பேரன் வந்தாராம். வரும்போது தாத்தா முட்டை வாங்கி வச்சுருந்துருப்பார் போல் அந்த வாட்ச்மேனு. அதில் அந்த சின்ன பையன் விளையாட்டு போக்கில் என்னதெல்லாமோ கண் மூக்கு காதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான். இதை பார்த்துட்டு நீங்கள் செய்வேன்னு நினச்சிட்டிங்க சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வீட்டில் எல்லோரும் மறுபடியும் சிரிக்கிறாங்க. இப்போ இவனை பார்க்க காமெடியாக தான்ப்பா இருக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு முட்டையில் பொம்மை வரைஞ்சி வச்சுருக்கான், அதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு ஒரு ஜோசியரை போய் பார்த்தாங்க. ஒரு நாள் விரதம் இருந்தாங்க, ஒரு நாள் தீச்சட்டி எடுத்தாங்க, இன்னமும் போய் நம்மால் தீ மிதிப்பானோ என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ படிச்சிருக்கியடா, மூட நம்பிக்கையில் தான் மூழ்கி கிடப்பே அப்படிம்பாரு. ஒரு சின்ன பையன் விளையாட்டுக்கு வச்ச பொருளை நம்பி நீ இப்போ பயந்துக்கிட்டு அலைஞ்சிருக்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. மனோஜை வெளுன்னு வெளுக்காங்க. டேய் உன்னால் தாண்டா எனக்கு அவ்வளோ அசிங்கம், உன்னை பார்த்துட்டு அம்மா அசிங்கப்படுறேன், இந்த வீட்டில் உன்னை தான் எனக்கு பிடிக்கும்னு தெரியும், ஆனால் இப்படி நீ பண்ணுறேடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ரோகிணியும் போங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், ரோகிணி என் கூட தானே சேர்ந்து வந்தா, அந்த ஜோசியர்லாம் பார்க்க வரும்போது அவளும் சேர்ந்து தானே நம்பினா, என்ன இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் நீ பிறந்ததுலேருந்தே இப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி மட்டும் ஆகலை அப்படிங்கிறாங்க. உனக்கெலாம் ஒரு ஆள் எதிரி, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் செய்வனை வைக்காங்களா, உனக்கு நீனே தான் செய்வனை வச்சுருக்கியடா. நான் முன்னேற மாட்டேன், நான் கண்டதெல்லாம் நினச்சி குழம்பிட்டு கிடப்பேன் அப்படிங்கிறத தாண்டா அது கூட செய்வேனே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறான். டேய் முத்து, முதல்ல வாழ்க்கையை எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்கடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ரவி வராரு மனோஜ்கிட்ட. டேய் ஏன்டா இப்படி காமெடி பீஸாக இருக்க, ஆனால் ஒன்றுடா, உன்னால் இந்த வீட்டில் நல்லா சிரிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாசுருதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பாகுது. அந்த ஏத்தாப்பில் இருந்த வாட்ச்மேனை நான் பார்த்துக்கிறேன், அவர் ஏன் கடை வாசலில் முட்டையை வச்சுட்டு பொம்மையை வரைஞ்சி வச்சுருக்காரு, இதனால் நானும் வேறு குழம்பிட்டேன், கை வேறு பொத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே ஆயில்மெண்ட் போடுவாங்க. ரோஹிணி இது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் சரியாயிரும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாயை மூடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி நீனும் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு ஒரு சின்ன பையன் விளையாட்டுக்கு வரைஞ்சி வச்சுருக்கான், இதை எடுத்து வச்சுக்கிட்டு இது செய்வன முட்டை, அந்த முட்டை, இந்த முட்டைன்னு சொல்லி ஜோசியர்களை அலையதுக்கு ஒரு செலவு. பிறகு ஒரு நாள் விரதம் இருந்திருக்கீங்க, அப்புறம் தீச்சட்டி எடுத்திருக்கீங்க, அவங்க தம்பி சொல்கிற மாதிரி நம்ம நீங்கள் தீக்குழியும் மிதிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பேச வச்சுட்டேங்க மனோஜ், பேச வச்சுட்டீங்க, பாருங்கள் இப்போ காமெடி ஆகி போச்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை விட, இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒழுங்கு மரியாதையாக கடைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இன்றைக்கி காலையில் தான் கோயிலில் அந்த இதெல்லாம் முடிச்சிருக்கேன், அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்காதங்க, உங்கள் ஸ்டாஃப்ட்டு நீங்கள் சாவி கொடுத்துருக்கீங்க, அவங்க கடையை பார்த்துப்பாங்க, ஆனால் நீங்கள் மதியத்துக்கு மேலே போயிருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் சாப்பிட்டு நல்லா தூங்குதார். அப்போ மீனா அங்கங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மீனாவுக்கு பார்வதி அத்தை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மீனா என் வீட்டு வரைக்கும் வரலாமா அப்படிங்கிறாங்க. அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்களுக்கு பூ கொடுக்க வருவேன், அங்கே ஏதாவது காணலைன்னா இன்னி சொல்ல வேண்டியிருக்கு, நான் வரலத்த அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னாம்மா, உங்கள் அத்தைக்கு ஒன்றை பிடிக்காது, அவள் வேண்டாதீங்க ஒன்றை பேசினா அவ்வளோதாம்மா,
மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீ என் பொண்ணு மாதிரி உன்னையும் நான் சொல்ல போகிறேனாம்மா. நான்லாம் அந்த வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறேன், எவ்வளோ உபசரிக்கிறேன். ஏன் அந்த ஷாக் அடிக்கும்போது கூட நீ காப்பாற்றலைன்னா அத்தையோட நிலைமை என்னன்னு நினச்சிப்பார். உங்கள் அத்தையிலேருந்து எல்லாரையும் நீ தான் காப்பாற்றிருக்க. அப்பவும் கூட உங்கள் அத்தைக்கு நீ புரிஞ்சுக்கிட மனநிலை இல்லை. அவளுக்கு ஒரே பிடிவாதம். அந்த வீட்டில் நீ தான் கஷ்டப்பட்ட பிள்ளை, நீ அந்த வீட்டில் அவளை மருமகளாக பார்க்க மாட்டேன்னு உங்கள் அத்தை பிடிவாதமாக இருக்கா. ஆனால் கடைசி காலத்தில் நீ தான் ஒரு வாய் கஞ்சி உங்கள் அத்தைக்கு ஊற்றுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை அவள் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாளா புரியாமல் பேசுகிறாளான்னு எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அத்தை அப்படிங்கிறாங்க, வாமா வாமா உட்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, 2,00,000 காணலை, அந்த 2,00,000 எடுத்தது மீனாதான்னு சொல்லி பார்வதியே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னால் தாங்கவே முடியல. என் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க, அந்த அத்தையை இப்படி சொல்லிட்டாங்களா? அப்போ அவங்க என் மேலே உண்மையிலே பாசமாக இல்லையா? அப்போ நீ தப்பாக தான் நினச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே குழம்பிட்டேன். ஆனால் நீங்கள் கிடச்சிட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு, நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா உன்ன மாதிரியே ரோகிணியும் நல்ல பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி மீனா முழிக்கிறாங்க. ஏன் ரோகிணி சம்மந்தம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த 2,00,000 கிடைக்க காரணம் ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. என்னது 2,00,000 கிடைக்க காரணம் ரோகிணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரோகிணி தான் காரணம். ரோகிணி தான் அந்த 2,00,000 என்கிட்ட தந்து கிடச்சிதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வீட்டில் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எங்கள் அத்தை மீனா வீட்டில் செலவழுத்து விட்டாங்கன்னு சொல்லி மாமா பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வீட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லை. அதனால் என் தாலி கொடியை விற்று இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 2,00,000 என்கிட்ட கொடுத்து 3,00,000 வீட்டில் கொண்டு கொடுத்துருக்கா. இதாமல் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே குழம்புறாங்க. இந்த ரோகிணிக்கு நம்மளை சுத்தமாகவே பிடிக்காது. எல்லா வகையிலையுமே நம்மளை இழுத்து விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரோகிணிக்கு எதுக்கு இந்த பிரச்சனையை முடிக்க பார்க்குறாங்க? அதுபோக என் தம்பி எந்த தப்புமே செய்யாத போது என் தம்பி மேலே சட்டையில் கை வச்சதுலேருந்து எல்லாமே இந்த ரோகிணியும் மனோஜும் தான். அந்த ரோகிணி எப்படி தாலிக்கொடியை விற்று கொண்டு கொடுப்பாங்க? அதுபோக எப்படி மனோஜ் இதை அனுமதிப்பாங்க? அத்தை இதை எதுவும் கண்டுபிடிக்கலையா? அவங்க புத்தால தாலிக்கொடி போட்டுறது கண்டுபிடிக்கலையா? இல்லை அத்தைக்கு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புன உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காடுறாங்க. இருமையை நான் காப்பி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. காப்பியை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மீனாங்க பாரு, நான் சொன்னது உனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இதை உங்கள் அத்தைக்கிட்டே யார்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்காதா, இதுதான் உள்ளது. உனக்கும் ரோகிணிக்கும் ஒரு இணைப்பு வேணுங்கிறது தான் சொன்னேன். மீனா மேலே தேவையில்லாமல் எங்கள் அத்தை ஒரு பழியை தூக்கி போடுதாங்க. அப்படி தூக்கி போடையில் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நானும் அந்த வீட்டு மருமக, அது மூத்த மருமக, நான் மேனேஜ் பண்ணித்தானே ஆகணும் ஆண்டின்னு சொல்லிட்டு போகிறாம்மா, நல்ல பிள்ளைம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு மேலும் குழப்பமாக இருக்குது. இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி உண்மையிலே அப்படி கிடையாது. நம்ம அந்த வீட்டில் இருந்திருக்கோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. அந்த முகத்தில் தெரிஞ்ச வகையில் என்ன அவங்களுக்கு பிடிக்காது, அது மட்டும் நல்லாவே தெரியும். என்னையோ என் வீட்டுக்காரையோ பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பழிச்சுமையை எப்படி அவங்க தொடச்சி எடுப்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க. மீனா நான் சொல்கிறத கேளுமா, விஜயாட்ட மட்டும் சொல்லிடாத. ஏற்கனவே விஜயாண்ட ஒழுங்காக பேசாமல் வைக்காமல் தான் இருக்கா, அரை குறையாக தான் பேசுகிறா, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பூ வியாபாரத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே வியாபாரம் பண்ண மனநிலையே இல்லை. எல்லா சிந்தனையுமே பார்வதி ஆண்டி பேசுகிறது தான் நினைவுக்கே வருது. ஏன்னா அவங்க சொன்னது இந்த கூட்டு குடும்பம் சிதையக்கூடாது, மீனாவுக்கு தேவையில்லாத ஒரு பேர் வருது, அதை நான் மாற்றி அமைக்கணும், அதுபோக அந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் அத்தை பேரும் கெட்டு போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்களே, இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா, இல்லை நான் நினைக்கிறதும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பியே இருக்காங்க. உடனே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுதாங்க. கடவுளே எனக்கு இது ஒரு தெளிவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கும்பிட்டு நேராக மீனா அம்மா கடைக்கு போகிறாங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பணம் காணலைன்னு சொன்னாங்களாம்மா அந்த பார்வதி ஆண்டி, அப்புறம் பணம் கிடச்சிதுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலே காணாத அம்மா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தாண்டி ஆச்சு, எப்படி அப்போ நம்மளுக்கு 5,00,000 தந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப குழப்பம் இருந்துச்சுமா. ஆனால் பார்வதி ஆண்டி இன்றைக்கி அதை தெளிவுபடுத்தினாங்க. அதை கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ரோகிணி எனக்காக எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் அந்த ரோகிணியா? அந்த ரோகிணி பொண்ணு உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவியம்மா, அந்த பொண்ணு நடந்துக்கிறதும் அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இருக்குதும்மா
ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து பார்வதி ஆண்ட்டி 2,00,000 கொடுத்து மீனா எடுக்கலன்னு சொல்லுங்கள், வீட்டில் கிடச்சிருச்சுன்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா எனக்கே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைம்மா அவங்க தாலி கொடியை விற்று தான் 5,00,000 ரெடி பண்ணியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா அம்மா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படி தான் பார்வதி ஆண்ட்டி சொன்னாங்க. நான் வந்து உத்து பார்த்தது கிடையாது ரோகிணியை, நான் இனிமேல் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் தங்க தாலி கொடியா பித்தளையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆனால் உண்மையிலே அப்போ ரோகிணி பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. நானும் தப்பாக நினச்சிட்டேம்மா, உண்மையிலே தங்கமான பிள்ளையாக தான் இருக்குது. யாருமா வந்து தான் நகையை விற்று இன்னொருத்தவங்க பிரச்சனையை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ரோகிணி இஸ் கிரேட் தாம்மா அப்படிங்கிறாங்க. சரி மீனா வியாபாரத்தை முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. எனக்கு வியாபாரம் செய்ய மனசு இல்லைம்மா. இது ரோகிணி எப்படி வந்து இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி அந்த பிள்ளைக்கு உன் மேலே ஒரு பாசம் வந்திருக்கு விடு அப்படின்ட்டுருக்காங்க. இல்லைம்மா வீட்டில் எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது ஆன்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அத்தைக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்ல தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ வீட்டில் போய் நன்றி சொல்லு, வா ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுக்கையில் மீனாவுக்கு கால் வருது. யார் பேசுனாங்கன்னா முத்து. மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ வீட்டில் இருப்பேன்னு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் சாப்பாடெலாம் சமைச்சி வச்சுருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ இல்லாமல் சாப்பிட ரசிக்காது, நான் உன்னை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா வீட்டுக்கு கூப்பிட வராங்க. ஏங்க நான் தான் பைக் வச்சுருக்கேனுங்க, நீங்கள் பைக்கில் காரில் கூப்பிட வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா மதியம் நீ இல்லாமல் சாப்பிட முடியாது, நீ பைக்கில் முன்னாடி ஓட்டு நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிறாங்க. மருமகனே இங்கே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தான் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் வீடு தானே மருமகனே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நானும் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா மீனா நானும் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போயிடுறாரு, ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலை மீனா மறுபடியும் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க மண்டைக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த ரோகிணி வந்து பணத்தை கொடுத்தாங்க, நம்பும்படியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யோசனையாகவே இருக்குது. அதுபோக பார்வதி ஆண்டியும் பாவம் தானே, வச்ச 2,00,000 காங்கலை. அவங்க பையன் அனுப்பின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை யார் எடுத்திருப்பா? அந்த நடன பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளும் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, நானும் எடுக்கலை. ரோகிணி பணக்காரங்க, அவங்களும் எடுக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பணம் போச்சு அப்படின்னு சொல்லி குழம்பிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரோட்டில் போகிறவர் சொல்கிறார், ஏம்மா ரோட்டில் வந்து சிந்தனை பண்ணிட்டு தான் பைக் ஓட்டுவியோ, முதல்ல ஓரமாக பைக் ஓட்டு அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாட்டிக்கு தாத்தாவுக்கும் சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. மீனா எப்படிமா இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பாட்டி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னையும் முத்தியும் தம்பியும் 2 நாளாக பார்க்க முடியல, என்னம்மா சாப்பாடு மட்டும் உங்கள் தம்பி கொண்டு கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி 2 நாளாக வர முடியலை, கொஞ்சம் வேலையாகி போச்சு அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஒன்றையோ முத்துவை பார்க்கும் போதம்மா சொல்லணும்னு நினச்சோம். ஏம்மா இது ஒரு செல்ஃபோனு, ஒரு பொண்ணு போகையில் கீழே போட்டு போயிட்டு இந்த செல்ஃபோனை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கலாம், இல்லை அந்த பொண்ணு திரும்பி வரும்னு பார்த்தா வரவே இல்லைம்மா, 2-3 நாள் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா இந்த செல்லை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி செல்லை வாங்கி பார்க்குறாங்க. இது முத்தோட செல்லு. தாத்தா இது என் வீட்டுக்கார செல்லு, இந்த செல்லை காணலைன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அலைஞ்சிட்டு கிடந்தோம். அதுபோக என் வீட்டுக்காரர் கூட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி என் செல்லை காணலைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா நல்லதாக போச்சு. ஒரு பொண்ணு வந்துச்சுமா, செருப்பு தைக்கணும்னு சொல்லிச்சு, தைச்சி கொடுத்தேன், 30 ரூபா தந்துச்சு. ஆட்டோவை புக் பண்ணி அவசரமாக ஏறி போச்சு, பொத்துன்னு கீழே போட்டு போயிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் வயசு பொண்ணு தாம்மா, ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம், இன்னொரு வாட்டி பார்த்தா சொல்லுதும்மா, ஆனால் நல்லா செவத்த பொண்ணாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, இதான் என் வீட்டுக்கார செல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க முத்துக்கு. ஏங்க உடனே நம்ம தாத்தாவும் பாட்டி இருக்க இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லை வாங்க அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து வராங்க. முத்து எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நல்லா இருக்கேன், தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் 2 பேரும் எங்களை வந்து நல்லாவே பார்த்துக்கிறீங்க, 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறீங்க, சொந்த தாத்தா பாட்டியை கூட இப்படி பார்க்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பார்க்கிங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்டே இருக்கேன் வாங்கன்னு சொன்னோன்னே பாஞ்சு வார தம்பி, இதுக்கு மேலே என்னப்பா வேணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் செல்லை காணலன்னு சொன்னீங்களே, செல்லு கிடச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. அது எங்கள் மீனா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவங்க வந்து கண்டுபிடிச்சி தராங்க தவிர்த்து செல்லு என்னாச்சு ஏதாச்சும் தெரில. சரி போனால் போட்டும், அதில் உன் தம்பியை பற்றி வீடியோ இருந்துச்சு, அது வெளியே வந்துட்டு செல்லு இப்போ தான் வேறு செல்லு வாங்கி தந்துட்டியே, இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிறாங்க. உங்கள் செல்லு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னது என் செல்லு கிடச்சிருச்சா, உனக்கு எப்படி கிடச்சி மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கு கிடைக்கல,
இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கிடச்சிருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லை காமிக்கிறாங்க. தாத்தா இந்த செல்லு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு, அந்த கொஞ்சம் வயசு பொண்ணு வந்து செருப்பு எடுத்து போச்சு அப்படின்னு சொல்லி செருப்பை தைக்கிறதுக்கு வந்துருந்துச்சு. அப்போ 30 ரூபா வாங்கிட்டு தைச்சி கொடுத்தேன். தைச்சி கொடுத்துட்டு அவசர அவசரமாக ஆட்டோவை புக் பண்ணி ஆட்டோவில் ஏறி போனது. அப்போ பொத்துன்னு கீழே போட்டு போயிடுச்சு போல். அப்போ உங்கள் பாட்டி தான் வந்து அதை எடுத்துக்கொண்டு அந்த பொண்ணு எப்படி திரும்பி வருங்க கொடுத்துருவோன்னு சொல்லி வச்சுருந்தாப்புல. 2-3 நாள் ஆகிப்போச்சு. அந்த பிள்ளை வரையும் இல்லை, வைக்கவும் இல்லை, இந்த செல்லுக்கு போகணும் வரவும் இல்லை. இப்படியா இருக்குது. அதான் மீனாக்கிட்ட சொல்லும்போது தான் இது இந்த செல்லு வந்து என் வீட்டுக்காரர் செல்லு அப்படின்னு சொன்னது. நீ இன்னும் வந்துட்ட தம்பி, நல்ல வேளை நாங்கள் உங்கள் செல்லை எடுக்கிற மாதிரி இருந்திருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வேறு செல் வாங்கிட்டீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, மீனை தான் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க. மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுக்கணும்பா அப்படிங்கும்போது முத்துக்கும் பயங்கர சிந்தனை வருது. மீனா என் செல்லு எங்கே காணாமல் போச்சு, பார்ட்டிக்கு போனதுல காணாமல் போச்சு, அது எப்படிங்க வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுவும் எனக்கு குழப்பமாக இருக்குது, இன்னொரு குழப்பமும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டி வீட்டில் பணம் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் கிடச்சிச்சாம்மா, பணமே காணாமல் போலையாம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே காணாமல் போயிருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, பணம் காணாமல் போயிருக்கு. அந்த பணத்தை ரோஹிணி தான் கொண்டு கொடுத்து காணலைன்னு சொல்லாதீங்க, கிடச்சிட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக மீனா மேலே தேவையில்லாமல் வந்து அத்தை சொல்லிட்டாங்க, அது வந்து சரியாக இல்லை. அதுபோக எங்கள் குடும்பத்தில் அந்த பணத்தை வச்சு ரணகலம் ஆகுது. ஆண்டி வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவாக மீனா வீட்டில் ஏற்படுத்தி விட்டாங்கன்னு பேசுகிறாங்க, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தாலி கொடியை விற்று இந்த பொண்ணு பண்ணதாக சொல்கிறாங்க பார்வதி ஆண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது மீனா, நீ சொல்லுறதை பார்த்தா. செல்லு எப்படி அங்கே தொலைஞ்சு போனது, இங்கே கிடச்சிச்சு, எப்படி ஐயக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த பிள்ளை வாலிய பிள்ளைங்க, செவத்த பிள்ளைங்க, அங்கே யார் எட்டு போனா ஏது போனான்னு தெரியல. ரோஹிணி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பார்க்கும்போதே தெரியும். அப்போது கல்யாணம் முடியாத பொண்ணு யார், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு ஆஃபர் ஒன்று வருது, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே முத்துக்கு பயங்கர குழப்பமாகி தாத்தாட்டையும் பாட்டிகிட்டு உட்காந்துடுறாங்க. இன்னும் முத்து கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, என் செல்லு எப்படி அந்த பொண்ணுகிட்ட வந்துச்சுன்னு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் செல்லுன்னு தெரியாதுப்பா, எடுத்து வச்சோம், கடைசியில் உங்கள்கிட்டயே சேர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி தாத்தாவும் உண்மையிலே நீங்கள் இருக்குது எனக்கு வந்து சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. கார் ஸ்டாண்டில் போய் முத்துக்கு மனசே கேட்கல, என்ன தான் நடக்கு நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு முத்து குழம்புறாரு. அப்போ செல்வம் வந்து முத்துகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன முத்து ரொம்ப குழப்பமாக இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா செல்வம், என் செல்லு காணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த செல்லில் வீடியோ வெளியே வந்துருச்சு, சத்தியாவையும் ஒரு புரட்டி போட்டுருச்சு. இப்படி இருக்கும்போது அந்த செல்லு கிடச்சிருச்சுடா அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பரா, செல்லை விடு, அந்த வீடியோ யார் இதாக்கியிருப்பா, அந்த செல்லை எடுத்தவங்க நான் ஆக்கியிருக்கணும். அப்போ யார் எடுத்தான்னு தெரிஞ்சால் அது தெரிஞ்சிரும்ல, நம்மளுக்கு எதிராக யார் செயல்படுதான்னு தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் பெட்டிஷன் கொடுத்துட வேண்டியதானே, கொடுத்த பெட்டிஷனுக்கு இன்னும் கண்டுபிடிக்கலடா அப்படிங்கிறாங்க. பார்த்துங்க பாரு, செல்லு கிடச்சிட்டு, செல்லு கிடச்சிட்டுன்னு அங்கே போய் சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆயிரும்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கார் ஓட்டுறாரு. முத்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதை ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, சொல்லுங்கள் தம்பி, என்ன 2 டிரைவர் சேர்ந்து வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இவன் முத்து நம்ம நண்பன், உங்களுக்கு தான் தெரியுமே, முத்து வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காப்புல செல்லை காணலைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எப்பம்பா கொடுத்த அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு முன்னாடி இன்னொரு ரேட் இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நான் வந்து 2 நாள் தான் ஆச்சு அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிப்பா கண்டுபிடிக்க சொல்கிறேன், நம்ம தெரிஞ்ச பையனாக போய்ட்டு சார் வந்து நான் கண்டுபிடிச்சி சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. செல்லு கிடச்சிருச்சு சார் அப்படின்னு. கிடச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அதுவும் நல்லது தான், கிடச்சிச்சின்னு சொல்லி எழுதி கொடு, எங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. சார் அது மட்டும் இல்லை சார், யார் எடுத்தான்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. தம்பி செல்லு தான் வந்துருச்சுல்ல, விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், என் செல்லில் தான் ஒரு வீடியோ வச்சுருந்தேன், அந்த வீடியோ தான் வந்து பயங்கர வைரலாகி சத்யாங்க தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்கிறாங்க. ஓ, அதுவும் ஓம் வச்சுனா தானா, அப்படியா, சரி 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 சரி, இந்த செல்லில் தான் இருந்துச்சோ, இப்போ அதான் என்ன சீன் நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. சார் யார் எடுத்துருக்கான்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏன் இவங்க வெளியிட்ருக்காங்க, அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன உரி, எப்படி பகை அப்படின்னு தெரிஞ்சிடும்ல சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ சொல்லதெல்லாம் சரிதான், அதிகாரிட்ட நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, இது கிடச்சிருச்சின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பெட்டிஷன் வாங்கி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவார், நீங்களாக தான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. தம்பி
நாசுக்காக போங்க, அந்த ஹோட்டலில் உள்ள கேமராவை ஆய்வு பண்ணி பாருங்கள், யார் எடுத்து வச்சுன்னு தெரியுதான்னு பாருங்கள், சரியா? அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, சரி சார் அதை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செல்வமும் முத்தும் கார் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு, அவர் சார் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான்டா, ஆனால் நம்ம போனால் தருவாங்களா அப்படிங்கிறாங்க. சரி முயற்சி பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. போய் சார் இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் உள்ள இதை பார்க்கணும், கேமராவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, தம்பிங்க வாங்க, வந்தவங்களாம் பார்க்கறதுக்கு அது முடியாது, அது போக ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, இன்றைக்கி தொடர்ச்சியாக 3 நாள் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை ரெக்கார்டாக போயிட்டுருக்கோம், எல்லாமே வந்து 1 மாதம் வரைக்கும் தான் சேவில் இருக்கும், நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தாலும் சேவ் இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சார் 1 மாதமும் ஆகலை, இத்தனை நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீங்கள் ஈவினிங் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே முத்துக்கிட்ட செல்வம் சொல்கிறாரு, இதை பொறுமையாக தான் செய்யணும் முத்து, அவசரப்படாத, அங்கே 2-3 ஃபங்க்ஷனும் போதுங்காங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களும் காமிப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளால் உரிய வரக்கூடாது முத்து அப்படிங்கிறாங்க. அது எனக்கு புரியாமையாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபர் வருது, முத்து போயிடுறாரு. இங்கே மீனாவுக்கு குழப்பத்தோடையே போகுதுட்டு கிடக்காங்க. ஆனாலும் அவங்க குழப்பம் தீர்ந்த பாடு இல்லை. என்ன பண்ணலாம், பார்வதி ஆண்டி வீட்டில் பணம் உண்மையிலே காணாமல் போயிருக்கு. அவங்க பையன் கொடுத்ததுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களும் நம்மளுக்கு பெற்ற தாய் மாதிரி தான். நம்ம அம்மாவுக்கு வந்து பணம் இல்லைன்னா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி பார்வதி ஆண்டியும் கஷ்டப்பட தான் செய்வாங்க. அவங்களும் தன்னந்தனியாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து ஸ்டேஷன் விட்டு வந்தோடனே இவங்க போகிறாங்க. போய் சார் அப்படிங்கிறாங்க, என்னம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ சார் 2 லட்ச ரூபாய் காணலை அப்படிங்கிறாங்க. எப்போம்மா இப்போ காணாமல் போச்சு, யார் வீட்டில் காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆண்டி தான். உங்கள் ஆண்டி அவங்க பெட்டிஷன் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரில அப்படிங்கிறாங்க. சரிம்மா எந்த ஏரியான்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏரியாவெலாம் சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கொடுக்கலாமா சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆண்டின்னு சொல்கிறீங்களா, கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. யாருனாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இந்த அட்ரஸில் இந்த தேதியில் பணத்தை காணலை. முதல்ல என்னைய சொன்னாங்க, அப்புறம் வந்துட்டு பார்க்கையில் நானாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்க, என்னோடய ரேகையும் வைக்கிறேன் சார், ஆனால் வந்து இது பண்ணணும், வைக்கணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ரைட்டு சொல்கிறாரு, அதிகாரி வர கொஞ்சம் நேரம் ஆகுமா, இருமா அப்படிங்கிறாங்க. இருக்கிறாங்க. வந்தோடனே சார் இவங்க வந்திருக்காங்க, 2 லட்ச ரூபா காணலை அவங்க ஆண்டி வீட்டில், இவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இது சம்மந்தமாக எப்படி சார் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க, பெட்டிஷன் எடுத்துடுங்க. 2 போலீஸ் போய் அங்கே வந்து என்ன தடயங்கள் இருக்கோ அதை ரெடி பண்ணி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் நேராக அங்கே போகிறாங்க. யார் வீட்டுக்கு, பார்வதி வீட்டுக்கு. பார்வதி வீட்டில் போய், ஏம்மா மீனாங்கிற பொண்ணு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, எங்கள் ஆண்டி வீட்டில் பணத்தை காணலைன்னு சொல்லிட்டு. எந்த பீரோம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஸ்டேஷ்னரி போயிட்டால் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பீரோ தான் சார் அப்படிங்கிறாங்க. சரி சரி எப்படின்னு கண்டுபிடிச்சா அதுவும் ஒரு பிரயோஜனம் தானே படும், யாருக்கும் பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பீரோ தான் சார் அப்படிங்கிறாங்க. சாவி எதில் வைப்பீங்க அப்படிங்க, இதில் தான் வைப்பேன் அப்படிங்க. இந்த சாவி வைக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும், இந்த மீனா பாப்பாவுக்கு தெரியுமா இல்லை வேறு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கெல்லாம் தெரியாது. ரோகிணின்னு ஒரு பாப்பா வந்து அவங்க மச்சான் பொண்டாட்டி, அவள் வருவாள், அவளுக்கு வேணால் அது தெரியும், விஜயாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த மீனா பொண்ணு பெட்டிஷன் கொடுத்து தன்னோட ரேகையும் வச்சிருச்சு, என்ன நீங்கள் சொன்ன 2 ஆட்களை கூப்பிட்டு வந்துடலாமா அங்கே அப்படிங்கிறாங்க. சார் அவங்கள கூப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்குறேம்மா, அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அட்ரஸும் ரோகிணி அட்ரஸும் கொடுத்துட்றாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் அந்த பீரோவில் தடயங்கள்லாம் எடுத்திருக்கோம், இதை செக் பண்ணி பார்க்கணும், ரேகைக்கு தான் வந்து ஆய்வு பண்ண அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. பெட்டிஷன் கொடுத்து கொண்டு வராங்க மீனாட்ட. ஏன்னா உங்கள் பெட்டிஷன் எடுத்தாச்சு, அது ரேகையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், உங்கள் ரேகை நீங்கள் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. கொடுத்தேன் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், அது போக 3ஆவது மனுஷன் ஏதாவது வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இதை விசாரித்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்க கேமராவெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள், ஏன்னா எங்கள் ஆண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பையன் அனுப்புகிற பணத்தை சேர்த்து வச்ச பணம், அது காணாமல் போயிருக்கு. என்னையே அவங்க சொல்லலை, இருந்தாலும் அப்படி ஒரு ஐயப்பாடு எங்கள் அத்தைக்கு இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு இப்படியா இருக்குது, அதனால் யார் எடுத்தாலும் தெரியணுங்களா சார் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதாம்மா, அவங்க தகவல் சொல்கிறேன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்போது மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்து மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ விஜயாவையும் ரோகிணியும் விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வராங்க. வந்தோடனே, ஏம்மா இங்கே ரோகிணின்னா யார், விஜயண்ணா யார் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் திருதுன்னு முழிக்காங்க. உடனே அண்ணாமலை என்னாச்சு சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல,
இந்த வீட்டில் இருக்க மீனா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கிட்ட என் மேலே பெட்டிஷன் கொடுத்த அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை நான் உங்கள் மேலே கொடுக்கல, பார்வதி அத்தை வீட்டில் பணத்தை காணாமல் போயிருக்கு, அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை தான் கிடச்சிருக்குன்னு அவன் சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க விஜயா. அது கிடச்சிருக்குன்னு சொன்னது ரோஹிணியோட பணம், ரோஹிணி தான் கொடுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க பெருந்தன்மை மனசு. ஆனால் உண்மையிலே அத்தைக்கு பணம் காணாமல் போயிருக்கல, அவன் யார் எடுத்தாங்கன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. சார் இவ தான் சார் எடுத்துட்டு இல்லாமல் பேசுகிறா வைக்கிறா. என் மருமக பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவள் அதனால் அந்த பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவள் ரெடி பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை பணக்காரையவங்களோ ஏழையோ எங்களுக்கு இந்த ரோஹிணி பணம் தரணும் அவசியம் இல்லை, நாங்கள் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கோம். ரோஹிணி தாலி கொடியை விற்று தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா பயங்கர ஷாக்காகிறாங்க. என்னது தாலி கொடியை விற்று இந்த ரோஹிணி கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி உங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முழிக்காங்க. உடனே ஆமாண்டி இந்த வீட்டில் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அதை முடிச்சு விடுறது தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் பேசிகிட்டே இருக்கும்போது ஏம்மா இந்த ரோஹிணி பாப்பா அவங்க மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அவளை ரேகை வைங்க அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் பேசிகிட்ருக்கீங்க, அவள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய ஆளா சின்ன ஆளா ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா எல்லோரும் இது பண்ண தான் செய்யணும், உங்களையும் சேர்த்து தான் கொடுத்தோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸ்டேஷனில் போய் ரேகை வைக்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு மனசே சரியில்லை. ஏன்னா கண்டிப்பாக அந்த பீரோவில் நம்ம ரேகை இருக்கும், நம்ம கையில் ஒரு எதுவும் மாட்டலை. இப்போ என்ன ஆகும்னு தெரில, இந்த பிரச்சனையே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பார்வதி ஆண்டிக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தேன், இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காங்க இந்த ரோகிணி. அப்போ ரேகையெல்லாம் வச்சு முடித்தோன்னா அதிகாரிகள் சொல்கிறாங்க, நீங்கள் போய்ட்டு வாமா நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே போயிடுறாங்க. இந்த மீனாவுக்கு எவ்வளோ துமுறு பார்த்தியாமா அப்படின்ட்டுருக்காங்க. ரோகிணிக்கு சிந்தனை போகாமல் இப்படி இருக்குது, நம்ம இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லி தான் அந்த தலைகுடிலாம் ஒத்து கொண்டு கொடுத்தோம், மறுபடியும் பூதாகரமாக கிளம்புது அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க. ஆண்டி நேராக பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பார்வதிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. பார்வதி நீ என்ன நினச்சிட்ருக்க, பணம் முதல்ல கிடச்சிருச்சுன்னா இப்போ கிடைக்கலன்ட்டு மீனா விட்டு பெட்டிஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன், என்ன தான் நடக்குங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு 2 பேரையும் பார்த்துட்டு என்ன சொல்லுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் விஜயா பணம் கிடைக்கல, உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ரோஹிணி தான் பணம் கொடுத்துட்டு போனான், ரோஹிணி நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குமா உன் தாலிக்கொடியை விற்று அந்த மீனா குடும்பத்துக்கு கொடுக்கணும், மீனா மேலே உனக்கு என்ன பரிவு, உனக்கு தான் மீனாவை பிடிக்காத அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி அதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டி உங்களுக்கு தேவை 2 லட்ச ரூபா பணம் வந்துச்சுல, மறுபடியும் ஏன் அந்த மீனா வச்சு பெட்டிஷன் கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கம்மா கொடுத்தேன், அந்த மீனா பிள்ளைகிட்ட சொன்னேன், உன் குணம் இவ்வளோ தங்கமான குணம், ரோகிணி ரொம்ப தங்கமான பிள்ளைம்மா, அவள் தாலிக்கொடியை விற்று உன் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை நீக்கணும்னு நினைக்கிறா, அது போக உங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறா, ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொன்னேன், அவள் என்ன நினச்சான்னு தெரில, ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவள் தான் எடுத்துகிட்டுப்பா, தப்பிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அவளும் தானே ரேகை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணால், எல்லாத்தையும் சொன்னான், அதுபோக அதிகாரிகளும் என்கிட்ட நடந்ததை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீனும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு தான் எங்களை அசிங்கப்படுத்திடலாம், என் மறுமொழியை நீ எதுக்கு நீ சேர்ந்து போக வச்ச அப்படிங்கிறாங்க. உடனே நான் உன் பேரில் எதுவும் சொல்லலை, ரேகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வராங்கன்னு எல்லார் பேர் லிஸ்ட்டையும் கொடுத்தேன், எல்லார்ட்டையும் ரேகை எடுக்குன்னு சொன்னாங்க, இவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓ நீனும் இந்த மீனாவும் சேர்ந்துக்கிட்டு என் மறுமொழியை நீ அசிங்கப்படுத்த நினைக்கலாம், அது ஒரு காலம் நடக்காது, இன்னுமே என் மூஞ்சில் முழிக்காத பார்வதி அப்படிங்கிறாங்க. விஜயா பார்த்து பேசு, உன் மூஞ்சில் முழிக்கணும்னு எனக்கு எதுவும் ஆசை இல்லை, உன் வீட்டுக்கு வர்றதே உன்கிட்ட பேசணுன்னு மட்டும் கிடையாது, உன் மக்கமார என் பிள்ளைகள் மாதிரி நினைக்கேன், அவங்களையும் பார்த்த மாதிரி ஆகணும்னு சொல்லி தான் அடிக்கடி வருவேன். உன் வீட்டுக்கு வந்தாலும் வராட்டிலும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன், என் பிள்ளை மாதிரி நீ பார்த்துட்டு போகிறா, முத்து பார்த்துட்டு போகிறாங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ அவங்களுக்காக என்ன பாய்க்க அப்படிங்கிறாங்க. யாருக்காகவும் நான் பாய்க்கலைப்பா விஜயா, உனக்காக எவ்வளவோ நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நீ இப்படி பேசுகிற விடு அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ரோகிணி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போ ரொம்பவே பயப்படுறாங்க, ஆஹா ரேகையை செக் பண்ணிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க. பார்வதி ஆண்டி நீங்கள் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க சொல்லுங்களேன், என்னை அங்கே விசாரிக்கணும் இங்கே விசாரிக்கணும்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆண்டி என் 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, அந்த பணத்தை எடுத்தது நான் தான். பணத்தை எடுத்தது நீ தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அந்த பணத்தை எடுத்தது நான் தான், ஆன்ட்டி பணம் தானே அதை கொடுத்துடலான்னு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குமா அந்த பணத்தை எடுத்த, உனக்கு இப்போ என்னம்மா தேவை இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது அந்த அழுது நடிக்காங்க. திடீர்னு என்கிட்ட வித்தி அழுதா
ஃபோன் பண்ணி அழுது இந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு தெரியல, எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, பணம் வேணும், 2,00,000 கட்டலைன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னான். எனக்கு என்னச்சுன்னே தெரியாமல் இது வந்து நம்ம ஆன்ட்டியோட பணம் தானேன்னு சொல்லி உரிமையில் எடுத்துட்டேன். அது எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லதுக்குள்ளே பணம் காணணும்னு சொல்லிட்டீங்க. சொன்னோடனே மீனா பேரில் வீணா நம்ம எடுத்ததுக்கு இதாகுது அப்படின்னு சொல்லி தான் நான் தாலிக்கொடியை விற்று கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்ன ரோகிணி வித்யா வந்து உன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இருக்காளா, அவ்வளோதான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற. ஆண்டி முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த மீனாட்ட சொல்லி பெட்டிஷனை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு விஜயா கால் பண்ணி அந்த பெட்டிஷனை முதல்ல வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை முதல்ல பணம் யார் எடுத்தாங்கன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் வாபஸ் வாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில், ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.